Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல How Not to Summon a Demon Lord anime ஓடிய எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ். என்னன்னா அந்த பேர் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால சொல்லும்போது நானே தப்பா சொல்லிட்டு இருக்கேன். அதனால Demon Lord from Another World ன்னு நானே பேரை மாத்திக்கிறேன். அதனால இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோல இந்த பேரை வச்சு கண்டினியூ பண்ணிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த அனிமே எல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப இந்த அனிமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் யூஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சிட்டு பரவாயில்லையே இது கனவுலாம் கிடையாது ரியாலிட்டி தான்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நேத்திக்கு சடனா எல்லாமே நடந்ததுனால ஒரு குழப்பத்துல இருந்திருப்பான். பட் இன்னைக்கு இவன் கண்ணை முழிச்சு திரும்பவும் எந்த இடத்துல தூங்கினானோ அந்த இடத்துல எழுந்திருக்கிறதுனால ஓகே நம்ம இந்த இடத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆயிட்டோம், அதனால ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே எழுந்துச்சா இவனுடைய கை ரெண்டு இவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேர்கிட்டயும் சில்மிஷ வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால இன்னொரு அது என் கை இப்படி ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு டீமன் லாடா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண என்ன என்ன சொல்லுவாங்க, ஐயோ எப்படியாச்சும் கை எடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இவன் பண்ண சில்மிஷத்துக்கு புடிச்சு போட்டு இவனை போன அடி அடிச்சதுக்கு அப்புறம் சரிவா நம்ம அட்வென்ச்சர் கில்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இவனை அட்வென்ச்சர் கில்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழி முழுக்க எந்த ஒரு ஹியூமனையுமே இந்த இடத்துல இவன் பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஃபுல்லா டம்மி ஹியூமன்ஸ் அப்புறம் நிறைய எல்ஃப்ஸ் தான் இருக்காங்க. அதனால என்னப்பா இந்த சிட்டி முழுக்க இவங்க மட்டும் தான் இருக்காங்க, ஹியூமன்ஸே இல்லையன்ற மாதிரி கேட்கவும் ஆமாப்பா சரியா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸுக்கும் எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு இவங்க தனியா பிரிஞ்சு வந்து சிட்டியை உருவாக்கிட்டாங்க. அதனால மோஸ்ட்லி இந்த சிட்டிக்குள்ள அதிகமா மனுஷங்களை நீ பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் இது நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன நேதிக்கு அட்டாக் பண்றதுக்காக வந்தவன் இருக்கான் இல்லையா, அவன் இவன் டம்மி ஹியூமன் மாதிரி இருக்கிறான், டெவில் ஃபேஸ் மாதிரி இருக்கிறான்றதுக்காக தான் தன்னுடைய பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான். அதனால தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல இந்த சிட்டில ஹியூமன்ஸ் இல்லாம இருக்கிறது நல்லதுதான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்தா இது அட்வென்ச்சர் கில்டு மாதிரி இல்ல, அதுக்கு பதிலா ஏதோ தெருமுனையில் இருக்கக்கூடிய பார் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பிடிச்சு போட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இவங்க வந்ததை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக தானே, அதனால இவங்க வேடிக்கை பாக்குறேன் டைம் யூஸ் பண்ணாம வாங்க போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம்ன்றமே உங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். குறுக்க இந்த அட்டாக் பண்ண வந்து நின்னுட்டு இருப்பான். அதாவது நேத்து நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவனுமே இந்த அட்வென்ச்சர் கில்டுல இருந்துகிட்டு இவங்களான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க யாரும் கண்டுக்காம டைரக்டா இங்க வந்து அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வாங்கி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இதுல இருக்கக்கூடிய எழுத்து எதுவுமே புரியவே இல்ல. அதனால எப்படி ஃபில் பண்றதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சாரியல் ஜாலியா ஃபில் பண்றத பார்த்ததும் சாரியல் இது எனக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணி தர முடியுமா இப்படின்னு கொஞ்சம் ரெக்கார்டா கேட்கவும் பண்ணி கொடுத்தா போச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா. ஆனா இதுல நீங்க கையெழுத்து மட்டும் போடக்கூடாது, அதுக்கு பதிலா நீங்க உங்க ரத்தத்தால சைன் பண்ணணும்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கா இருக்குது. ஆனா நம்ம ரெம் மட்டும் அமைதியா இருக்கிறா. ஏன்னா இவ ஆல்ரெடி அட்வென்ச்சர் கில்டுல ஜாயின் பண்ணிட்டா. அதனால இங்க பாருங்க இதெல்லாம் சாதாரண மேட்டர் தான், ஒரு டிராப் ஆஃப் பிளட் மட்டும் கொடுங்க அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லவும் இல்ல என்னால முடியாதுன்ற மாதிரி சரியில் பயந்து போயிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ தான் இவங்களுக்கு மாஸ்டர் மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இல்லையா, அதனால நம்மளே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து பார்க்கவும் நல்லா பளபளன்னு ஷார்ப்பா இருக்குது. அதனால இதை பார்த்துட்டு என்னடா அது கொஞ்சம் வாயை விட்டுட்டு மினிட் வந்துட்டப்போ சரி ஓகே எதுவும் இருந்தா சின்னதா மட்டும் கீறுவோம்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு கீரலை போட குடங்குடமா ரத்த வெளியில வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்த வெளியே பிடிக்கணும் இல்லையா, அதனால பச்சைக்குன்னு சீலை வச்சதுக்கு அப்புறம் சாரியிலும் தன்னுடைய சீலை வச்சுட்டு அடுத்தது இவங்களுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை டெஸ்ட் பண்றதுக்காக போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பவர் லெவலை பொறுத்துதான் இவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கறது அப்புறம் இவங்களுக்கு தேவையான வேலையை கொடுக்கறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிளாஸுக்கு முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டு உங்களுடைய பவர் லெவல் எவ்வளவுன்றத பாக்கணும்னு கையை வைங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சாரியிலுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, என்னன்னா இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷனே இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி என்னுடைய பவரை பாப்பீங்கன்ற மாதிரி கேட்கவும் நீங்க கை வைங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பவர் தெரியும்ன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு சரி ஓகே கையை வச்சுட்டா போச்சுன்னு சொல்லி வச்சதும் இவளுடைய உடம்புல இருந்து சின்னதா ஒரு பவர் எடுத்துக்கிட்டு இவளுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத காட்டுது. ஆனா இவளுடைய பவர் லெவல் ஜஸ்ட் 40ல தான் இருந்திருக்கும். அதை கேட்டதுமே மனசு உடைஞ்சு போயிட்டா. ஏன்னா ரெம்முடைய பவர் லெவலே 48ல இருந்திருக்கும். அதனாலதான் எல்ஃபா இருக்கக்கூடிய நான் எப்படியாச்சும் இவளை விட கொஞ்சமாச்சும் அதிகமா இருப்பன்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா என்ன பண்றது ரொம்ப கம்மியான பவர் லெவல்ல இருக்கா இல்லையா, அதனாலதான் எல்லாம் போச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. சரி ஓகே என்னுடைய பவர் லெவல் எவ்வளவு இருக்குதுன்ற செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணாடியில கைய வச்சா இந்த இடம் மொத்தமாவே அதிர ஆரம்பிக்குது. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பவரை இதை அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பேரியரை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீதி எல்லாருமே இல்ல வேணா இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவனும் சரி ஓகே எதுக்கு நம்ம மத்தவங்களை பயமுறுத்திக்கிட்டு கையை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். ஆனா ஜஸ்ட் கையை வச்சதுக்கே பெரிய அளவுக்கான ஒரு பவர் வெளியில வந்துச்சு இல்லையா, அதனால இத்தனை நாளா யாரையுமே பார்க்காத கில்டு மாஸ்டர் கூட இவனை பாக்குறதுக்காக டைரக்டா இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா இவன் கில்டு மாஸ்டரை பார்த்துட்டு இந்த பொண்ணு கில்டு மாஸ்டர் என்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ குட்டியா கியூட்டா இருக்கிறா. அதனாலதான் இவளை பார்த்துட்டு இல்லடா இந்த உலகத்துல எங்க போனாலும் அழகான பொண்ணுங்களா இருக்காங்களா என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு என்னுடைய பேரு சோஃபி, நான் தான் அந்த கில்டோடைய மாஸ்டர், அதனால வரீங்களா அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதுன்னு இவங்க மூணு பேரையும் தனியா கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த கில்டு மாஸ்டர் எடுத்ததுமே சாரிங்க உங்களுக்கு இந்த கில்டர் இடம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டா. இதை கேட்டதுமே டியோக்குள்ள கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு ஏன் ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி கேட்கவும் இல்லப்பா நீ ஓவர் பவர்டான பர்சனா இருக்கிற, அதுலயும் என்ன விட ஓவர் பவர்டான பர்சனா இருக்கிற, அப்படி இருக்கும்போது நான் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கும் போதோ இல்ல ஏதாவது செய்ய சொல்லும் போது நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை கிரியேட் ஆகும் இல்லையா, அதனாலதான் உன்னை என்னோட கில்டர்ல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கவலைப்படாம சரி ஓகே நீங்க சொல்றது கொஞ்சம் வேலிடான பாயிண்ட் தான், ஆனா என்ன பண்றது இப்ப என் கையில ஒருத்தர் கூட
கையிலயும் காசு இல்ல, அதனால நீங்க என்ன அட்வென்ச்சர் கில்ட்ல சேர்த்துக்கலனாலும் ஏதாவது பவுண்டரி இருக்கக்கூடிய ஒர்க்கா எனக்கு கொடுங்க, அதை செஞ்சு உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் ஓகே பரவாயில்ல இது நல்ல ஐடியாவா இருக்குன்ற மாதிரி ஒரு டீலிங்க போட்டுக்கிட்டு இவங்களுக்காக ஒரு பெரிய குஸ்ட் எடுத்து வந்து கொடுக்குறா. ஆனா இந்த குஸ்ட் இது வரைக்கும் யாராலுமே முடிக்கவே முடியல, ஏன் போனவங்க திரும்ப கூட வரலையா, அதனால இதை உங்களால பணம் முடிஞ்சதுன்னா பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு சரி ஓகே நம்ம இதை செஞ்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா கூட வரக்கூடிய ரென் மட்டும் கொஞ்சம் வருத்தத்தோட வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இந்த குஸ்ட் கொடுத்ததே மேஜர் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய செலஸ் தான், அதனாலதான் அவங்க கொடுத்த ஒரு குஸ்ட்னா அதை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இங்க பாருப்பா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எதுவும் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால இந்த குஸ்ட் அவங்க தான் கொடுத்திருக்காங்க இவங்க கொடுத்திருக்காங்க சொல்லி எதையுமே ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் நேத்து நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா வந்துகிட்டு இருக்கா. ஆனா என்ன இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல நடந்து போற மாதிரி இருக்குது. அதனால நம்ம வேணா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணலாமா, உங்களுக்கு யாருக்காவது டெலிபோர்டேஷன் தெரியுமான்ற மாதிரி கேட்க இவங்க டெலிபோர்டேஷனா அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே டெலிபோர்டேஷன் மேஜிக்னு ஒண்ணு தெரியவே இல்ல. அதனால என்னப்பா இது தெரியாதா, ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு எடுத்துட்டு வருது, நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போறது, அந்த மாதிரியான ஒரு மேஜிக் தான் டெலிபோர்டேஷன் மாதிரி சொல்லவும் சாரியில எல்லாத்தையும் கேட்டுட்டு பரவாயில்லையே இந்த மேஜிக் சூப்பரா இருக்குது, ஆனா இந்த மேஜிக் நீ எப்ப கண்டுபிடிப்பன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே சரி ஓகே நம்ம நடந்ததான் போன மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நடந்து வந்து பார்த்தா இவனுக்கு செம ஷாக்கா இருக்குது. இதனா இவனுக்கு குஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த குஸ்ட்ல ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளதான் அந்த பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அடர்ந்த காடை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. அதனாலதான் நான் என்னதான் இந்த உலகத்துல டீமன் லாடா பிறந்திருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கு இந்த இடத்தை பார்த்தா பயமா இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சாரியில் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு ஏன்பா நம்ம தேடி வந்த பாம்பு எங்கப்பா இருக்கும், அது எவ்வளவு பெருசுப்பா இருக்குன்ற மாதிரி கேட்க பிரம்மோ அதுவாப்பா அது பாக்குறதுக்கு நல்லா 30 அடியில பெருசா இருக்கும்பா, அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மோஸ்ட்லி மேல இருக்கக்கூடிய மரத்திலயோ அப்படி இல்லனா தண்ணி குட்டை சேரு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளதான் அந்த பாம்பு இருக்கும். சப்போஸ் அது கிட்ட யாராச்சும் போயிட்டாங்கன்னா அவங்கள லபுக்குன்னு முழுங்கிடுன்ற மாதிரி சொல்லவும் இவ பயந்து போயிட்டு அடி பாவி இதே முன்னாடி சொல்லல இவ்வளவு நேரம் அந்த குட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து என்ன அந்த பாம்பு தூக்கிட்டு போயிடுச்சு என்ன பண்றதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. சடவா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏன் இவங்க கூடவே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்க மாதிரிலாம் கொஞ்சம் தோணுது. அதனால யாரா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. சரியிலோ ஏப்பா நம்மளுக்கு மட்டும் தானே இந்த இடத்துல குஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இல்ல வேற யாராச்சும் வந்திருக்காங்களான்ற மாதிரி ரெமு கிட்ட கேட்க இவ இல்லையே நம்ம மட்டும் தானே அந்த காட்டுக்குள்ள வந்தோம், நம்ம வரும்போது வெளியில தான் சில பேர் போயிட்டு இருந்தாங்களே தவிர உள்ள யாருமே இல்ல பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு இந்த இடத்துக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே நம்மளே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ ஒரு எம்மோ இல்லது நம்ம கூட இன்னும் சில பேர் இருக்காங்களா, சரி ஓகே நீங்க ஆட்டோ சூடு கட்ட போகுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த இடத்துல இருக்காங்கன்னு இவங்களுக்கு சரியா தெரியல. ஆனா சாரிகளுடைய கண்ணுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்றதெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அதனால எப்ப அவங்க எல்லாருமே நம்மள அட்டாக் பண்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன்ற மாதிரி சொல்லவும் டியாப்லோ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரி ஓகே அவங்க எங்க இருக்காங்கன்றது உங்க கண்ணுக்கு தெரியுதுல, அப்ப அவங்க எங்க கரெக்டா இருக்காங்கன்றத மட்டும் பாயிண்ட் பண்ணி சொல்லு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னுடைய வெப்பனை வெளியில எடுக்கவும் இவ்வளவு அங்க ஒருத்தவன் இங்க ஒருத்தவன் அந்த மரத்துக்கு மீண்டி ஒருத்தவன் அந்த கிளையில ஒருத்தவன்ற மாதிரி பாயிண்ட் பண்ணி சொல்ல அடுத்த செகண்டே பஸ்ட் அட்டாக்ன்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே வளைச்சு அட்டாக் பண்ண இந்த இடம் மொத்தமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த அளவுக்கான பஸ்ட் ஃபயர் வரக்கூடிய ஒரு அட்டாக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அதனால இது ரொம்ப சூப்பரா இருக்குது பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நெருப்புன்னு சொல்லிக்கிட்டு எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க கீழே விழுந்துட்டாருங்க. ஆனா கீழே விழுந்தவங்களை பார்க்கும்போது சாரிலுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எல்லாமே நம்ம சாரிலுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த எல்ஃபுங்க தான். அதனாலதான் இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆனவே டேய் உங்களுக்கு ஏன்டா வேலை எதுக்கு நாங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும் இவன் பிரின்சஸ் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்பவே உங்களை ஸ்லேவா மாத்திர இந்த பைபிளை நாங்க கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த பைபிள்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரின்சஸ்னு ஒரு வார்த்தையை சொன்னா இல்லையா அதை கேட்டதும் என்னது சாரியில் ஒரு பிரின்சஸா அப்பலாம் இவன் நம்ம கிட்ட இத்தனை நாள் உண்மையை மறைச்சிட்டான்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இவ ஆல்ரெடி நம்ம கிட்ட உண்மையை சொல்லியிருக்கான்ற விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா இவளுடைய முழு பேரு சாரியல் கிரீன்வுட்ஸ்ன்றதுதான். ஆனா அந்த கிரீன்வுட்ஸ்ன்ற பேரை ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இவ தன்னுடைய பேரை சொல்லும் போதே தான் யாருன்றத சிம்பாலிக்க சொல்லிட்டா. நான் தான் இத்தனை நாளா புரிஞ்சிக்காம இருந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க இருக்கக்கூடிய இடமும் இவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவனுக்கு தேடி வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கானுங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்க பாருப்பா நான் ஒன்னும் ஸ்லேவ் ட்ரேடர்லாம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க கழுத்துல இருக்கக்கூடிய காலரும் நான் போட்டது கிடையாது. இது இவங்களுக்கே வச்சுக்கிட்டு ஆப்புப்பா. அதனால நான் சொல்றது எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொன்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம்னு பார்த்தாலும் இந்த பையன் வாய மூடு எனக்கெல்லாம் தெரியும் நீ எங்களை ஏமாத்தலாம்னு பாக்குறியா, எங்க பிரின்சஸை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக தான் எங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. அதனால இப்ப நாங்க உன்னை கொண்டுட்டு எப்படி எங்க பிரின்சஸ் காப்பாத்துறோன்றதை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரியில் டக்குன்னு காண்டாயிட்டு இங்க பாருங்கடா நீங்க என்னதான் பண்ணாலும் உங்க கூட வரதுக்கு விரும்பவே இல்ல. ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒருத்தவனுக்கு என்னுடைய அப்பா அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாங்க. அதனால நீங்க தலைகீழ்னாலும் உங்க கூட நீங்க வர மாட்டேன் பேசாம போயிடுங்க இந்த இடத்துல நிம்மதியா தான் இருக்கிறன்ற மாதிரி சொன்னாலும் இந்த பையன்களை கேட்காம இங்க பாருங்க ராஜா ஒரு அணி உங்களை கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால உங்க கழுத்துல இருக்கக்கூடிய ஸ்லேவ் காலரை கட்டி உங்களை இங்க காப்பாத்துன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ இன்னமும் காண்டாயிட்டு இங்க பாருங்கடா இங்க யாருக்குமே அடிமை இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது. நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நான் மட்டும் தான். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது பிடிச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்குது. அதனால நீங்க என்னதான் பண்ணாலும் உங்க கூட நான் வர மாட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவனு கொஞ்சம் காண்டாயிட்டு சரி ஓகே பிரின்சஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளை படி உங்களை இங்க நாங்க கூட்டிட்டு போனோம். ஆனா நீங்க
வரமாட்டேன்னு சொல்றதுனால உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறது தவிர இப்ப எனக்கு வேற வழி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேம் டக்குன்னு சாரியில பக்கத்துல நின்னுகிட்டு டேய் தம்பி நீ நல்லாவே ஸ்பீச் பேசுனப்பா, ஆனா என்ன இந்த இடத்துல நீ கூட்டிட்டு போகணும்னா என்ன தாண்டி நீ கூட்டிட்டு போகணும். ஏன்னா இவளுக்கு இந்த சிட்டில கிடைச்ச முதல் ஃப்ரெண்டே நான் தான். அதனால முடிஞ்சா என்ன தாண்டி கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சாரியில கிட்டே இங்க பாருப்பா, நீ இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப, எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன் கூட நான் நிக்கணும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம உன் கூட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ற மாதிரி சொல்லப்போ சாரியிலுக்கு ரொம்பவே டச்சிங் ஆயிடுச்சு. அதனால தேங்க்ஸ் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஹெல்ப் சரி ஓகே நீங்க பேசலாம் பேசி முடிச்சிட்டீங்களா கிளம்பலாம்ன்ற மாதிரி திரும்ப இவளை கூட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருந்தா சரி வராதுன்னு நம்ம ஹீரோவை இங்க பாருங்கப்பா, நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. முதலாவது நான் ஸ்லேவ் ட்ரேடர் கிடையாது, ஆனா நீங்க ஸ்லேவ் ட்ரேடர்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்க. ரெண்டாவது சாரியில் என்னதான் உங்களுடைய பிரின்சஸா இருந்தாலும் அவர் பவர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ரொம்ப கியூட்டான ஒரு பொண்ணு, ஆனா அவளையே நீங்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவன்னு வார்த்தையை விட்டீங்க இல்லையா, அது மிகப்பெரிய தப்பு. அப்புறம் மூணாவது நான் யாரு எப்படிப்பட்டவன் எதுவுமே தெரியாம என்னைய நீங்க இனிமே ஏத்துக்கிட்டது, அதனால இந்த 3 தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க போறீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த பையப்புல இதெல்லாத்தையும் காதுல வைக்காம என்னடா இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான், அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வில்ல விட்டு அட்டாக் பண்ணிட்டானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவே ஆகல, ஏன்னா இவன் ஒரு டீமன் லார்ட் ஓவர் பவர்டான பர்சன்றதுனால இது எல்லாமே உனக்கு கொசு கடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அம்பை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னப்பா உங்ககிட்ட பவர்ஃபுல்லான எந்த ஒரு ஆயுதமும் இல்லையா, கடையில வைக்கக்கூடிய பொம்மை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறீங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன அட்டாக் பண்ண முடியாது, ஏன் என் உடம்புல ஒரு சின்ன கீரல கூட போட முடியாதுன்ற மாதிரி கலாய்ச்ச உடனே இந்த பைபிளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே உன்னை இதை வச்சு கொல்ல முடியல என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு வெப்பனால உனக்கு கொல்லு வந்தானு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அம்பு எடுத்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். ஆனா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, ஏன்னா இந்த அம்பு என்ன அம்பு இதோடைய பவர் என்னன்றது ஆல்ரெடி இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இது டெம்பஸ்ட் ஏரோ தான்ன்ற மாதிரி கேட்கவும் ஆமா இது டெம்பஸ்ட் ஏரோ தான், இது என்னுடைய ராஜா ஒரு ராணி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த அம்பை வச்சு ஒருத்தவங்களை நம்ம அட்டாக் பண்ணோம்னா அவங்க எங்க இருந்தாலும் சரி எப்படி ஓடினாலும் சரி அவங்கள துரத்தி இந்த அம்பை அவங்களை அட்டாக் பண்ணாம விடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக சாரியில் இந்த பக்கம் இல்ல வேணான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த பைபிள் அம்பை விட்டு கரெக்டா நம்ம டியாப்ளோ வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அதனால இதை பார்த்த உடனே இல்ல டியாப்ளோ உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த பைபிளுங்களும் ஓகே நம்ம சாதிச்சாச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த இடத்துல அந்த அம்போடைய பவர் லெவல் கம்மியானதும் இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அம்பு நம்ம ஹீரோடைய உடம்புல ஒரு சின்ன கீரல கூட போட்டுருக்காது. அதனாலதான் இவனுக்கு எல்லாருமே என்னடா இந்த அம்பு குடும்பம் இவனுக்கு எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டியாப்ளோவும் சரி ஓகேப்பா உங்களுடைய பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி நானும் ஒரு சின்னதா ஒரு அட்டாக் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன்னா என்னுடைய பேரு டியாப்ளோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட்னு ஃப்ரீசியான்ற ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் அட்டாக்க யூஸ் பண்ணவும் இவங்க இருக்கக்கூடிய இந்த மொத்த காடுமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா ஏன் இவன் ஃப்ரீஸ் ஆகுனானா எல்ஸுக்கு இந்த ஃப்ரீஸ்னா சுத்தமா ஆகவே ஆகாது. அதனால இல்ல முடியலன்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒருத்த ஓடி வந்து ஏன்டா உங்களுக்கு நான் கரெக்டா மேப்லாம் போட்டு கொடுத்து இவங்க தான் வருவான் இப்படி அட்டாக் பண்ணுங்க அப்படி அட்டாக் பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தானே அனுப்புனேன். அவன் இந்த இடத்துல பார்த்த உடனே நீங்க கொண்டு இருக்க வேண்டியதானன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கவும் நம்ம டியாப்ளோ டக்குனு இவனை பார்த்துட்டு நினைச்சேன்டா இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு. உண்மையை சொல்லி எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும் இல்ல நான் இதெல்லாம் வேணும் பண்ணல, நான் இன்னைக்கு காலையில அட்வென்ச்சர் கில்டுக்கு வரும்போது உன் கூட இருக்கக்கூடிய பிரின்சஸ் உடைய கழுத்துல ஸ்லேவ் காலர் இருந்துச்சு, அதனாலதான் இவங்க கிட்ட சொல்லி இவங்க இந்த இடத்துக்கு வர சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் இன்டென்ஷன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இவன் யாரு என்ன ஏதுன்றது நல்லாவே தெரிய வந்துருச்சு இல்லையா. அதனால இங்க பாடா நீ என்னதான் கதை சொன்னாலும் நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இன்னொரு தடவை தயவு செஞ்சு என்னுடைய வழியில குறுக்க வந்துடாத, வந்தினா அன்னைக்கு தான் உனக்கு இந்த பூமியில வாழறதுக்கு கடைசி நாள்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. ரேமோ ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், இன்னொரு தடவை தேவையில்லாம எங்க வழியில குறுக்க வராத, அப்படி நீ குறுக்க வந்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் செலஸ்ட் சொல்ல வேண்டியதா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் இல்லங்க நான் இந்த இடத்துக்கு சும்மா வந்தேன், நான் இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே மாட்டேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் சாரியில இங்க வந்திருக்கக்கூடிய இந்த போர் வீரர்கள் எல்லாம் பாத்தீங்க பாருங்க, நீங்க எல்லாருமே என்னுடைய அப்பா அம்மாவுடைய கட்டளைப்படி இங்க வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க என்ன கட்டாயப்படுத்தி தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாங்கன்றதுனால என்னால அங்க கண்டிப்பா திரும்ப வரவே முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க எனக்கு உண்மையான 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அதனால கடைசி வரைக்கும் நான் இவங்க கூட தான் இருக்க போறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லி இவங்களை அனுப்பி வச்சுட்டு ட்ரிம் கிட்ட வந்து எப்பா வாப்பா நம்ம போலாம் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா வீட்டுக்கு வீடு செஞ்சு கொடுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவன் உடனே ஒரு நிமிஷம் இரு, நீ அவங்க கிட்ட என்ன ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் எப்ப உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லவும் எப்பா நீ தானப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு, அப்படி பார்த்தா நீ எனக்கு ஃப்ரெண்ட் தானன்ற மாதிரி கேட்கவும் இவன் சமாளிக்கணும்ன்றதுக்காக இல்லையே அது ஏதோ வாய் தவறி வார்த்தை வந்துருச்சு அதெல்லாம் நீ எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் ஹே போய் சொல்லாத நீ உன்னோட முழு மனசோட சொன்ன எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம 2 பேரும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோன்ற மாதிரி ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் டியாப்ளோ பார்த்துட்டு பரவாயில்ல ஆரம்பத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா நான் மட்டும் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற மாதிரி இன்னைக்கு ரூம் போனதுக்கு அப்புறம் புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. ஏன்னா ரெம் தனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாளுக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சாரியல் விட்டுட்டு போயிட்டாலே இப்ப நான் என்ன பண்றது இவகிட்ட அதிகமான பேசுறது கூட இல்ல என்ன பேசுறது தெரியலன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாரியலே இங்க பாருப்பா இன்னைக்கு நீ யூஸ் பண்ணாத மேஜிக்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, இந்த மாதிரி மேஜிக்லாம் இந்த உலகத்துல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் ஆமா நீ இந்த உலகத்துல பார்த்திருக்க மாட்டேன், ஏன்னா இது எல்லாமே வேற ஒரு இடத்துல இருந்து வந்த மேஜிக். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல என்னுடைய பர்பஸ் என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு டீமனை தான் சமன் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா அதுக்கு பதிலா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு இந்த உலகத்துல ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு எனக்கு
எனக்கு தோணுது. அது என்னன்றத சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியலனாலும் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஏன் கூட தான் நீங்க இருக்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவ டக்குன்னு ஒரு நிமிஷம் டியாப்லோ உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். நீ என்ன விட்டுட்டு ரெம்ம மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கியா? நான் உனக்கு கிடையாதா? நேத்திக்கு நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஏமா நேத்திக்கு எதுவும் நடக்கலமா, நான் ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தேன். இல்ல எனக்கு நல்லா தெரியும், அதனால நீ இப்பவே சொல்லு, என்ன சூஸ் பண்ண போறியா இல்ல ரெம்ம சூஸ் பண்ண போறியான்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதனால ஏமா விட்டுருமா ப்ளீஸ்மான்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க போது பின்னாடி ஏதோ ஒரு நெகட்டிவ் ஆரா வர மாதிரி தெரியுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா வெளியில போன ரெம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டா. அதனால படுபாவி நேத்திக்கு என்னடா என் கிட்ட அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்னடா இந்த பொண்ணை வலுக்கட்டாயமா ஏதோ பண்ண பாக்குறியா, உன்னை விட மாட்டேன் புடிச்சு போட்டு அடிட்டு அடிக்க அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட கட் பண்ணிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம டியாப்லோ இந்த உலகத்துக்கு வரதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருந்திருக்குது. பட் அந்த பர்பஸ் என்னன்றது இவனுக்கும் தெரியல, இவனை வர வச்ச இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தெரியல. இருந்தாலும் இந்த பொண்ணுங்க கூட இருக்கும்போது இவன் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு அட்வென்ச்சரா மாறினதுனால இவன் நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கும். அது மூலமா இவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, கூடவே சேர்த்து எக்கச்சக்க எதிரிகளும் கிடைப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் டியாப்லோவுடைய ஜெர்னில என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல ஒரு லைக்கையும் ஷேரையும் போட்டு விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் ஒரு லைக்கையும் ஷேரையும் போட்டு விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.